வணக்கம். எடப்பாடி பழனிசாமி இடத்தில் நேரடியாக கோரிக்கை வச்ச டிடிவி தினகரன், அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பிரச்சனை தீர்ந்தது, அடுத்து வருகின்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற போகிறது என்டிஏ கூட்டணி. இத்தனை நாளும் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் ஏடாகூடமா பேசியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு பத்திரிகையாளர்களையும் வெளுத்து விட்டாரு. அதே மாதிரி என்டிஏ மற்றும் அதிமுக கூட்டணிக்கு எதிராக பேசாம வருகின்ற தேர்தலில் நான் அங்கதான் இருக்க போறேன் என்ற விஷயத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அதோட நியாயமான பல கோரிக்கைகளும் வச்சிருக்கிறாரு. சோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த கோரிக்கைகளை பரிசீலிப்பார் என்று தான் நினைக்கிறேன். டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு வருவதை உறுதிப்படுத்தினாரா, என்ன கோரிக்கை வச்சாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பாக சில அரசியல் விபச்சாரிகள் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? அதிமுக வச்சு நீங்க இவ்வளவு நாளா நீங்க தான் ஒவ்வொரு பேட்டி கொடுத்து உங்களுக்கு விளம்பரம் தேடிக்கிறீங்க. நீங்க உங்களுடைய மூவ் அடுத்து என்னதான்? ஒண்ணு துக்ளக் ரமேஷ், அவனுக்கெல்லாம் நான் மதிப்பே கொடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, அவன் இந்துத்துவா பத்திரிகையில வேலை பார்ப்பான். ஆனா அவன் முழுக்க முழுக்க திமுகவுடைய கையாளு. அது மட்டும் இல்ல, கொள்கை ரீதியாக யாரை வேண்டுமானாலும் எதிர்க்கலாம், தப்பு கிடையாது. ஒரு பத்திரிகையாளராக இருந்தா நடுநிலையா பேசுறோமோ இல்லையோ ஒரு கட்சியை சார்ந்து பேசலாம், தப்பு கிடையாது. ஆனால் தனிப்பட்ட முறையில எடப்பாடி பழனிசாமி மீது வன்மத்தை கக்கிறது இந்த துக்ளக் ரமேஷுக்கு பாத்தீங்கன்னா வாடிக்கையா போச்சு. அவெல்லாம் அரசியல் விபச்சாரி என்று சொல்வதில் மாற்று கருத்தே கிடையாது. என்னைக்கு அவெல்லாம் திருந்த போறதே கிடையாது. எவன்கிட்டயாவது பிச்சை எடுத்து வாழ்ந்தே ஆகணும், அவனை திருத்த முடியாது. ஏன்னா பிச்சை எடுத்து வாழ்ந்து அதை தின்று அவன் கொழுத்துட்டான். அதுலயே புரண்டுட்டான். எப்படி சாக்கடையில பன்றி புரளுதோ அதே மாதிரி அவன் சாக்கடையில புரண்டுட்டான். அவனெல்லாம் கடைசி வரைக்கும் திருத்தவே முடியாது. ஏன்னா ஒரு பத்திரிகையாளராக இருந்தா எடப்பாடி பக்கம் இருக்கின்ற நியாயம் என்ன, மற்றவங்க தரப்பில் இருக்கக்கூடிய நியாயம் என்ன அப்படின்னு ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை பேசக்கூடியவன் தான் ஒரு பத்திரிகையாளர். ஆனா நான் பத்திரிகையாளர் என்ற போர்வியில, பாஜக ஆதரவாளர் என்ற போர்வியில சும்மா திமுகவுக்கு சொம்படிப்பதும், அபத்தமாக எடப்பாடி பழனிசாமி மீது குற்றச்சாட்டு வைப்பதும், உண்மைக்கு புறம்பாக ஒரு கருத்தியலை உருவாக்குவதும் இந்த ஊடக இல்ல பத்திரிகை விபச்சாரிகளை என்ன சொல்றது. ரெண்டாவது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த தினமலர் பத்திரிகை பல விஷயங்கள் நேர்மையா பேசினாலும் இந்த தினமலர் ஆனா ரெண்டு சமுதாயத்துக்கு எதிராக பேசுறது. அப்படி இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னா டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், இவங்க எதிர்க்க வன்மத்தை கக்கிறதே இந்த தலமலர், அந்த பேர் கூட சரியே வரல, தினமலர் பத்திரிகைக்கு வேலையா போச்சு. இவங்கெல்லாம் ஊடகம் நடத்தல, ஒரு காலத்துல கண்ணியமா நடத்தி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு காசுக்காக கூவுகின்ற ஜென்மமா போயிட்டாங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற ஜென்மமா போயிட்டாங்க இந்த தினமலர் போன்றவங்க எல்லாம். தனிப்பட்ட பகைய அரசியல கொண்டு கலந்து அசிங்கப்படுத்துறாங்க. அதனால தினமலரை பொறுத்த வரைக்கும் தினமலம் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்துல சொல்லுவாங்க. அந்த மலத்தை விட கேவலமானது இந்த தினமலர். மூன்றாவதாக நான் யார சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவில் வாங்கி தின்று கொழுத்து பணக்காரனாகி எல்லாமும் அதிமுக மூலமாக அடையாளப்பட்டு அந்த கட்சியை அழிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு முதல்வருடைய கையாளா இருக்கக்கூடிய இந்த பெங்களூர் புகழேந்தி துக்ளக் ரமேஷ் அவர்கள் சொன்ன இல்லையா, கடுமையான வார்த்தைகள் மூலமாக, அதை விட மோசமான கைசாட இந்த பெங்களூரு புகழேந்தி. இவனை எந்த வார்த்தை கொண்டு திட்டுறதுனே தெரியல. இவனை திட்டினா நமக்கு தான் அசிங்கம். ஏன்னா இவனை எந்த ஜென்மத்திலும் சேர்க்க முடியாது, ரெண்டாவது எந்த மிருகத்துடன் ஒப்பிட முடியாது. அதனால இவெல்லாம் மனுஷனே கிடையாது, மிருகமே கிடையாது. இவெல்லாம் இந்த பூமியில வேண்டாத ஒரு பாரம். ஏன்னா இப்போ என்டிஏ கூட்டணி ஒரு ஷேப்புக்கு வருதுன்னு வச்சுங்களேன், உடனடியாக பத்திரிகையாளரை சந்திப்பான். அப்படி சந்தித்து இப்போ டிடிவி தினகரனையோ இல்ல நம்ம ஓபிஎஸ் அவர்களே பாத்தீங்கன்னா தரக்குறைவா பேசிடுவான். அது அடிமையா கிடக்குறீங்களாடா, மண்டிட்டு கிடக்குறீங்களாடா, கொத்தடிமையா இருக்கீங்களாடா, பிஜேபி கிட்ட ஏன்டா போய் மண்டிடுறீங்க, அம்மா இருந்தா இருப்பீங்களாடா, உங்களுக்கு சூடு சொன்னே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு வாடா போடா ரேஞ்சுக்கு பேசிட்டு போயிடுவான். இல்லாத ஒரு பிரச்சனைய, குறிப்பா கௌரவ பிரச்சனைய பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு அப்படியே கலர் விட்டு போயிடுவான். அவனுடைய தன்மானத்தை கேள்விக்குறி ஆக்கிற மாதிரி பேசிட்டு போடுவான். உடனே டிடிவியா இருக்கலாம், பன்னீர்செல்வமா இருக்கலாம், ரெண்டு பேரும் ஓ நம்ம அந்த அளவுக்கு இறங்கி போயிட்டோம், அந்த அளவுக்கு நம்மளுக்கு மதிப்பு குறைஞ்சு போச்சு அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்களே திங்க் பண்றாங்கன்னா பாத்துங்களேன்.
அரசியல் களத்துல எத்தனை பேர் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் இந்த பெங்களூர் புகழேந்தி மாதிரி சத்தியமா வாழவே கூடாது. அதனால தான் நான் சொல்றேன், புகழேந்தி மாதிரி ஒரு ஜென்மம் இந்த உலகத்துக்கு தேவையே இல்லை. இன்னைக்கு டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் நேர்மறையான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கின்றார். அது நியாயமான கருத்துக்கள். அவருடைய கட்சியினுடைய எதிர்காலத்தை நினைச்சு சிந்திச்சு அவர் பேசியிருக்கின்றார். ஆனா உடனடியாக வந்து ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனுடைய தன்மானத்தை கேள்விக்குறி ஆக்குற மாதிரி பேசிட்டு போயிட்டான். என்னவோ எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கும் முட்டு கொடுத்து ஏணியா இருந்தோ மாதிரியே பேசுறான். அல்ல கை அதிமுக இடமில்லைன்னு சொல்லிவிட்டு அனுதினமும் அவதூறு பரப்பிட்டு இருக்கிறான் இந்த பெங்களூர் புகழேந்தி. யார் யார்கிட்டலாம் கை நீட்ட கூடாதோ அவங்க கிட்டலாம் கை நீட்டி வாங்கி தின்னுகிட்டு இருக்கிறான். இவன் வந்து என்ன பேசுறான்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிய, டிடிவிய மற்றும் பன்னீர்செல்வத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமா பேசுறான். டிடிவி தினகரனா இருக்கலாம், ஓபிஎஸ் இருக்கலாம், பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க எப்படி கண்ணியமாக தங்களை நடத்துகின்றார்கள், உரிய மரியாதை கொடுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை எத்தனையோ முறை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். இந்த கண்ணியமும் இந்த மரியாதையான நடத்துகின்ற போக்கும் எந்த கட்சியிலும் நான் வந்து அனுபவிக்கல. அந்த அளவுக்கு பாஜக சுதந்திரம் கொடுக்கிறது, நம்ம சிந்திப்பதற்கான நேரத்தை கொடுக்கிறது, அந்த மாதிரியான தோழமை கட்சி பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் சொல்றாங்க, டிடிவி தினகரன் சொல்றாங்க. ஆனா இந்த பெங்களூர் புகழேந்தி ஏண்டா அமித்ஷா வருவான், கையெழுத்து போட சொல்லுவான், கையெழுத்து போட்டு வர வேண்டியதுதான் இந்த அடிமைகள். அதுலயும் பாஜகவுக்கு இவங்கெல்லாம் கொத்தடிமையா மாறிட்டாங்களாம், காலில் விழுந்து கிடக்குறாங்களாம். அதனால தான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து டிடிவி தினகரனுக்கும் நம்முடைய ஓபிஎஸ்க்கு வந்து பியூஷ் கோயல் அவர்கள் வந்து இடம் வாங்கிட்டு போயிருக்காராம். அவங்களுக்கு ஒரு 3 தொகுதி, இவங்களுக்கு ஒரு 6 தொகுதி. ஏன்னா எங்க காலிலே விழுந்து கிடக்குறாங்க, அவங்களுக்கு வந்து முதுகெலும்பு கிடையாது, எழுந்து நிற்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கும் சேர்த்து நாங்கள் தான் பேச வேண்டியதாக இருக்கு, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் ஆளுமைகளை தரக்குறைவா பேசுறதுக்கு இவனுக்கு எங்கிருந்து வாய் வந்தனே தெரியல. அந்த அளவுக்கு பேசி தீர்க்கிறான் இந்த பெங்களூர் புகழேந்தி. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய அடையாளத்தை உன்னால காட்டிக்க முடியலன்னு வச்சுங்களேன், அரசியல் விட்டு ஒதுங்கி போ. புரியுதா? நீ எதுக்காக அதிமுக எதிர்க்கிற, இல்ல எடப்பாடி பழனிசாமி எதுக்காக எதிர்த்து பேசுற? நீ பெரிய ஆளுமையா? எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்ணி அந்த கட்சிக்குள்ளேயே வர முடியல. நீலாம் ஒரு கூட்டத்தை சேர்த்து அந்த கூட்டத்தின் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து அந்த நெருக்கடி மூலமாக எடப்பாடி பழனிசாமி உன்னையும் சேர்த்துக்குவாரு, உன்னாவோட வருகின்ற கூட்டத்தையும் சேர்த்துக்குவாரா? அந்த மோடியே முட்டி பார்த்து வேணான்னு விட்டுட்டு போனதுதான் பல விஷயங்கள் இங்க. அதனால தேவையில்லாம இந்த பெங்களூர் புகழேந்தியை பொறுத்த வரைக்கும் வெண்ணெய் திரண்டு வருகின்ற போது எடகுடமா பேசி உடைப்பது தான் இவருடைய வேலை. அங்கிருந்து எஜமா வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் போடுவாங்க இந்த பெங்களூர் புகழேந்திக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, யோ அங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க போல இருக்கியா, ஏன் வாய் வச்சு சும்மா இருக்கிற, மாசம் வந்து உனக்கு நான் கொடுக்குறேன்ல, ஏன்னா விசுவாசம் இருக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு 2 பத்திரிகைகள் பாத்தீங்கன்னா, இல்ல 2 டிவி பாத்தீங்கன்னா அவரை கூப்பிட்டு விவாதம் நடத்தும், இல்ல பேட்டி எடுக்கும். அப்படி இல்லையா இவனே வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகை சந்திப்பை நடத்துவான். இவனுடைய பத்திரிகை சந்திப்பின் மூலமாக இது வரைக்கும் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்குது? ஒரு மண்ணும் கிடையாது. இல்ல திமுக ஆட்சி மாறி போச்சா, இல்ல அதிமுகவில் வளர்ச்சி அடையாம கட்சி கழகமானது கலைஞ்சு போச்சா? இவெல்லாம் ஒரு பத்திரிகைன்னு சொல்லிவிட்டு வெறுப்பு ஏற்றிட்டு இருக்கானுங்க. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்துறையில் இருக்கிறோம், யாரையும் வந்து கடுமையாக பேசக்கூடாதுன்னு சொன்னால் வெறும் வந்து பார்த்தீங்கன்னா தனி மனித தாக்குதல். இது மாதிரி தனி மனித தாக்குதல் இருந்தால் நாமளும் பதிலடி கொடுத்து தான் ஆகணும். இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வச்ச நியாயமான கோரிக்கை என்ன தெரியுமா? அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதி கன்ஃபார்மாக எனக்கு கொடுக்கணும், அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆண்டிப்பட்டி தொகுதி அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல எம்ஜிஆர்ல இருந்து டிடிவி தினகரன் வரைக்கும் வெற்றி பெற்ற இடம், அந்த இடத்துல கட்சிக்காரங்க உழைச்சிருக்கிறாங்க, அந்த இடத்த எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது, என் கட்சியில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிட விரும்புகின்றார்கள். அதனால நான் அதிமுக மற்றும் திமுகக்கு இணையாக கட்டமைப்பு வச்சிருக்கேன், அந்த அளவுக்கு எனக்கு தொகுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். ரெண்டாவது, மரியாதையாக நடத்தப்பட வேண்டும். மூன்றாவது, சென்ற தேர்தலில் யார் வெற்றி பெறக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்கள நாங்கள் தோக்கடிச்சோம். ஆனால் இந்த தேர்தலில் அப்படி கிடையாது. அதனால எங்களை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஏய்க்க முடியாது, மிரட்ட முடியாது. எங்களுக்கு வேண்டியதை அவங்க தந்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது அப்படின்னு டிடிவி தினகரன் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏவுக்கு கோரிக்கை வைத்திருப்போது தெரியுது. என்டிஏவுக்கு கோரிக்கை வச்சா அது எடப்பாடி பழனிசாமிக்கு கோரிக்கை வச்ச மாதிரி தான். ரெண்டாவது, ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் நாங்கள் போக போகிறோம், எடப்பாடி பழனிசாமி இல்லாத கூட்டணியில் தான் போக போகிறோம், எடப்பாடி பழனிசாமியை ஒன்றுமில்லாத ஆக்குவது தான் வீழ்த்துவது தான் எங்கள் வேலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்களே அப்படின்னு சொல்லும் போது அதை பற்றி நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை.
கள யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாரு நம்ம டிடிவி தினகரன் அவர்கள். ஆனா பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் 3 தொகுதி அப்படின்னு சொன்னதுனால கோபம் அடைஞ்சிட்டாங்க அவங்க கூட இருக்கின்ற ஆட்கள். என்னடா இவ்வளவு தூரம் போராட்டம் பண்ணியிருக்கோம், கட்சியிலே சேர்த்துக்கல, 3 தொகுதி தானா அப்படின்னு சொல்லுகின்ற போது கோபம் அடைஞ்சிட்டாங்க. அதனால தான் நம்முடைய டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் ஊடகத்தின் மீது நான் வச்சிருக்கின்ற மரியாதை மாதிரி வேற யாராவது வச்சிருக்க முடியுமா? ஆனா நீங்க நேத்து தேவையில்லாம ஒரு தொகுதி ஒதுக்கீடு பத்தி நாம பேசணும்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா எங்க மீது இருந்த நம்பிக்கையை, எங்களுடைய தகுதியும் சரி எங்களுடைய திறனையும் சரி குறைத்து மதிப்பிடுகிற மாதிரி அவதூறு பரப்புறீங்களே. யாராவது யூடியூப்ல கூட பேசிட்டு போகலாம். ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே வந்து பாத்தீங்கன்னா டிடிவி தினகரனுக்கு 6 தொகுதிகள் தான் அப்படின்னு சொல்றது எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? அதனால உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஆனா ஊடகத்துக்கு நன்றின்னு சொன்னாரு டிடிவி தினகரன். என்ன சொன்னார் தெரியுமா? எங்களுக்கு 6 தொகுதி தான் அப்படின்ற விஷயத்தை நீங்க உண்மை சொன்னீங்களோ பொய் சொன்னீங்களோ தெரியாது. ஆனா எங்க தொண்டர்களும் நிர்வாகிகளும் என்னிடம் போன் பண்ணி 6 தொகுதினா வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஒருவேளை நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அந்த 6 தொகுதியை பற்றி நான் ஒவ்வொரு தொண்டனுக்கும் ஒவ்வொரு நிர்வாகிக்கும் நான் போய் சொல்ல வேண்டியதா இருக்கும். அந்த வேலை இல்லாம 6 தொகுதி தான் டிடிவி தினகரனுக்கு அப்படின்ற விஷயத்தை நீங்க சொன்ன பிறகு எங்க கட்சிக்காரங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களும் சொன்னாங்க 6 தொகுதி கொடுத்தா வாங்கக்கூடாது என்ற விஷயத்தை தெளிவுபடுத்திருக்காங்க. அந்த வேலை எனக்கு ஈஸியா முடிஞ்சுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறாராம்? யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா தூண்டில போட்டு பார்ப்பாங்க, 6 தொகுதிக்கு டிடிவி தினகரன் ஒத்துக்கிறானா என்று பார்ப்பாங்க, பொய்யை பரப்பி விடுவாங்க. அந்த பொய்யை யார் பரப்புறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்க கனவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிஜமாகாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் 75 ஆண்டு கட்சி, 50 ஆண்டு கட்சி, அந்த கட்சிக்கு இணையாக கட்டமைப்பு இருக்குது. ஸோ எவ்வளவு தொகுதி தரணும் என்பதை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியணும். அதனால 6 தொகுதினா நம்முடைய டிடிவி தினகரன் என்ன சொல்றான் அப்படின்னு நூல் விட்டு பார்க்கலாம். அதெல்லாம் வேலைக்காக நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரனையோ இல்ல அவங்க கட்சியில் இருக்கிறவங்களையோ சட்டமன்றத்துக்கு எம்எல்ஏவாக அனுப்பி வைக்க வேண்டும். அதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய வேலை. அதைத்தான் தினகரன் வந்து சொன்னாரு. நாங்க போன முறை தேர்தலில் போட்டிட்டோம், நாங்க யாரை தோக்கடிக்கணும்னு நினைச்சோமோ அவங்கள தோக்கடிச்சோம். ஆனா இந்த முறை அப்படி கிடையாது. எங்களுடைய சட்டமன்றத்தில் எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்களாக கண்டிப்பா சட்டமன்றத்துக்கு போவாங்க இந்த முறை அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். ஆனா கடந்த காலங்கள்ல என்ன சொன்னார்னு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்த்தாதான் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து போறதுக்கும் அதிமுகவுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் பிரச்சனை தீர்ந்து போச்சு அப்படின்ற விஷயத்தையும் நாம நல்லா தெரிஞ்சுக்கலாங்க. என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா கடந்த காலங்கள்ல நவார் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. துரோகத்துக்கு எதிராக தான் கட்சி தொடங்கணும். துரோகத்தை வீழ்த்துவதுதான் முக்கியம். விரோதியை வீழ்த்தது கூட அப்புறம் பார்த்துக்கலாம். அதனால எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கிற வரைக்கும் நாங்க அந்த கூட்டணிக்கு போறது வாய்ப்பே இல்லை அப்படின்னாரு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு? தொகுதி கொடுக்கணும். ஏன்னா நம்ம தினகரனை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். தான் போட்டியிடவில்லை என்றாலும் கூட தன்னை நம்பி வந்தவங்க எக்காரணத்தை கொண்டும் தேர்தலில் போட்டியிடாம போயிடக்கூடாது. குறைந்தபட்சம் ஒரு 10 பேராவது வந்து பாத்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் போட்டியிடணும் அப்படின்னு டிடிவி தினகரன் நினைக்கிறார். அவங்க எல்லாம் காசு வச்சிருக்காங்க, ஆக்டிவா வேலையும் பார்த்திருக்காங்க. ஸோ அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது தேர்தலுக்கு பிறகும் அரசியல் களத்தில் இருக்கணும்னா நாங்க வெற்றி பெறும் தொகுதி எங்களுக்கு தரணும். தேர்தல் வரைக்கும் கட்சி இருந்தா போதும், அதுக்கப்புறம் கட்சி வேணாம் அப்படின்னா தூக்கி போட்டு நம்ம போயிடலாம். ஆனால் தேர்தலுக்கு பிறகும் என் கட்சி இருக்கணும். அதனால தேர்தலுக்கு பிறகு என்னுடைய கட்சி வளர்ச்சிக்கு எது நல்லதா இருக்குமோ அதை தான் நான் முடிவெடுப்பேன். அதனால நான் போட்டியில்னா கூட பரவாயில்ல, எங்க ஆளுங்க போட்டியிடுகின்ற அளவுக்கு இடங்களை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கின்றார். இதே கோரிக்கையை 2021 எடப்பாடி பழனிசாமியிடம் வச்சாரு டிடிவி தினகரன். அந்த தருணத்துல எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரவே இல்லை. நான் போட்டி இல்லப்பா எடப்பாடி பழனிசாமி, எங்க ஆளுங்களுக்கு கொடுனாங்க, உங்க ஆளுங்களுக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. சரி வாரிய பதவியாவது கொடுன்னு கேட்டாரு 2021. அது அப்புறம் பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் கூட்டணி விட்டே வெளியே வந்தாரு தினகரன். இப்பவும் அதான் சொல்றாரு, நான் போட்டியிடவில்லை என்றாலும் கூட எனக்கு கஷ்ட காலத்துல பின்னாடி இருந்த நிர்வாகிகள் போட்டிடணும், அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். கண்ணியமாகவும் மரியாதையாகவும் எங்கே நடத்தப்படுகின்றோமோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நாம இருப்போம் என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கின்றார். ஸோ மொத்தத்தில் டிடிவி தினகரன் தான் வருவாரா வரமாட்டாரா என்று இருந்தோம். ஆனால் அண்ணாமலையுடைய பேச்சுவார்த்தையானது
இணக்கத்தை கொண்டு வந்திருக்குது என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது. ஸோ அதிமுகவுக்கு இருந்த தடைகள் ஒவ்வொன்றாக விலகி செல்கிறது. பத்திரிகையாளர்களையும் ஒரு பிடி பிடிச்சாரு, நம்முடைய ஓபிஎஸ் உடைய கருத்தையும் மைண்ட்லயே வச்சுக்கல, தூக்கி குப்பையில போட்டாரு. நான் என்டிஏ கூட்டணிக்கு போறேன், ஓபிஎஸ் வந்தா என்ன வராட்டா என்ன அப்படின்ற முடிவை எடுத்திருக்கின்றார். ஏன் அந்த முடிவுன்னு பார்க்கும்போது, ஓபிஎஸ் அம்மா புகழ் பாடினவர். ஆனா அவங்க கட்சி நிர்வாகி கிட்ட போயிட்டு நம்ம கூட்டணி விஜய் கிட்ட போலாமா இல்ல திமுக கிட்ட போலாமா அப்படின்னு நிர்வாகி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வாக்கெடுப்பு நடத்துறாரு. இது மானமா இல்ல? அதனால என்னடா இவன் விட்டா திமுக கிட்டே போயிடுவான் பழகுது, இவன் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்டிஏக்கு போறது சரியா இருக்குன்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார். எடப்பாடிக்கு வைத்திருக்கின்ற கோரிக்கை நியாயமானது. எடப்பாடி நிறைவேற்றுகின்றாரா இல்லை என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம். உண்மையா சொல்ல போனோம்னா அதிமுக மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சனை தீர்ந்தது. அதிமுக அடுத்த தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறும் என்ற மாற்று கருத்தே கிடையாது. உங்க கருத்தை சொல்லுங்க இந்த வீடியோ தொடர்பாக. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.